நம்ம மெஹந்தி கிளாஸோட கிளாஸ் 1ல் தான் இருக்கோம். டே 1. இன்றைக்கி வந்து மெஹந்தியோட பேசிக் எலமெண்ட்ஸ் பற்றி பார்க்கலாம். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். நான் வந்து சிங் தான் எடுத்திருக்கேன். இதில் வந்து நீடில் டிப்பை எடுத்துகிட்டு பிளாக் இருக்கும். ஃபஸ்ட்டு ஸ்டார்டிங் எடுத்ததுமே வந்துட்டு பிளாக் இருக்கும். அந்த பிளாக்கை வந்து நம்ம ரிமூவ் பண்ணிக்கலாம். இல்லைன்னா ஒரு ஃப்ளோவாக வந்துட்டு நமக்கு ஹென்னா போட வராது. ஸோ அந்த பிளாக்கை வந்துட்டு ரிமூவ் பண்ணிவிட்டு நீங்கள் ஹென்னா போட ஸ்டார்ட் பண்ணலாம். ஃப்ளோ கரெக்டாக இருக்கான்னு செக் பண்ணிக்கோங்க. அதுக்கப்புறம் நீங்கள் வந்து போட ஸ்டார்ட் பண்ணிக்கலாம். ஆர்கானிக் கோன் இருந்துச்சு அப்படின்னா அது ரொம்ப நல்லாயிருக்கும். அதில் வந்து ஃப்ளோ நல்லாயிருக்கும். நம்ம சிங்கு இந்த மாதிரி கோனில் வந்து அவ்வளோவா ஃப்ளோ வந்து கரெக்டாக இருக்காது. ஆர்கானிக் கோன் இருக்கவங்க அதை யூஸ் பண்ணிக்கலாம். ஆன்லைனில் கூட ஆர்டர் பண்ணி நம்ம வந்து ஆர்கானிக் கோனை ஆர்டர் பண்ணி வாங்கிக்கலாம். கிளாஸ் 1 பேசிக் ஹென்னா எலமெண்ட்ஸாக ஃபஸ்ட்டு வந்து நம்ம லைன்ஸ் எப்படி போடுறது அப்படின்னு பார்க்கலாம். எப்போதுமே ஹென்னா போடுறப்ப ஏரில் போடுங்க. அப்போ தான் வந்து நீட்டாக வரும். பேப்பரோட உரசி போட்டோம் அப்படின்னா ஒரு ஃப்ளோ கரெக்டாக இருக்காது. ஸோ ஏர்லேயே போடுங்க. அப்போ தான் ஒரு ப்ராப்பர் லைன் ஃபார்ம் ஆகும். சிங்னால் கொஞ்சம் அடைக்கிது. இந்த மாதிரி லைன் வந்து ப்ராக்டிஸ் பண்ணிக்கோங்க போட்டு. நெக்ஸ்ட் வந்து டபுள் லைன். இப்போ லைன் போட்ட மாதிரியே தான் ரெண்டு லைனாக போட்டோம் அப்படின்னா அதுக்கு பேர் டபுள் லைன். இது எல்லாமே ரொம்ப ஈஸியாக தான் இருக்கும். கிளாஸ் வந்து ரொம்ப கஷ்டமாக இருக்கும்லாம் நினைக்காதீங்க. எல்லாமே ஈஸி தான். பேசிக் மட்டும் தெரிஞ்சுக்கிட்டோன்னா போதும். அதுக்கப்புறம் நம்மளே வந்து சூப்பராக டிசைன் மேக் பண்ணிடலாம். இந்த மாதிரி ரெண்டு லைனாக போட்டோம் அப்படின்னா அதுக்கு பேர் டபுள் லைன்ஸ். ரொம்ப கேப் விட வேணாம். கொஞ்சம் பக்கத்துலேயே லைன்ஸ் வந்து போட்டுக்கோங்க. நெக்ஸ்ட் வந்து போல்ட் லைன். இதில் வந்து 4 லைன் மேக் பண்ணிக்கோங்க. இதில் சென்டரில் இருக்குது பார்த்தீங்களா, இந்த லைனை வந்து நல்லா போல்டாக டார்க்காக வந்து ஷேட் பண்ணிக்கோங்க. ஒரே யூனிஃபார்மாக கொண்டு வாங்க. இல்லைன்னா காஞ்சதுக்கப்புறம் வந்துட்டு கொஞ்சம் ஒரு மாதிரி தெரியும். இது போல்ட் லைன். நெக்ஸ்ட் வந்து 4 லைன். டபுள் லைன்ஸ் மாதிரி தான். 4 லைன்ஸுங்கிறது வந்து கண்டினியூஸாக நம்ம 4 லைன் போட போகிறோம். அவ்வளோதான். பெரிய விஷயம்லாம் இல்லை. எல்லாருமே வந்து ஈஸியாக மெஹந்தி போடலாம். எல்லாருக்குமே ஆரம்பத்தில் கொஞ்சம் கஷ்டமாக தான் இருக்கும். அது கோன் எப்படி பிடிக்கிறது என்ன ஏது அப்படின்னு நிறையா டவுட்ஸ் வரும். 2-3 வாட்டி நம்ம போட்டு ப்ராக்டிஸ் பண்ணோம் அப்படின்னா எல்லாமே ஈஸி தான். ஸோ 4 லைன் இவ்வளோ தான். நெக்ஸ்ட் வந்து டாட்டு. ஒரு பர்டிகுலர் பேஸில் வச்சு கொஞ்சம் நேரம் ப்ரெஷர் கொடுத்தோம் அப்படின்னா டாட்ஸ் அவ்வளோதான். டாட்ஸ் மெயின் பண்ணிடலாம். ஒரு டாட் ஒரு மாதிரி ஒரு டாட் இன்னொரு மாதிரிலாம் இருக்கக்கூடாது. ஒரே ப்ரெஷர் ஒரே லெவலில் மெயின்டைன் பண்ணிக்கோங்க. இந்த மாதிரி போட வரலன்னா சின்னதாக லைன் மாதிரி போட்டுக்கோங்க. அது மேலே ப்ரெஷர் கொடுத்து ஒரு டாட், அதே மாதிரி ப்ரெஷர் கொடுத்து இன்னொரு டாட். அவ்வளோதான். வேறு டிசைன் மாதிரினா சின்னதாக ஒரு டாட், நெக்ஸ்ட்டு கொஞ்சம் பெருசாக ஒரு டாட், சின்னதாக ஒரு டாட். இந்த மாதிரி நீங்கள் டிசைன் பண்ணலாம். நம்ம வைக்கிற டாட்ஸ் வந்து எல்லாமே யூனிஃபார்மாக ஒரே சைஸில் இருக்கணும். அவ்வளோதான். நீட்டாக இருக்கும். எல்லோரும் வந்து நல்லா ப்ராக்டிஸ் பண்ணி பாருங்கள். போட போட தான் வந்துட்டு தெளிவாக நமக்கு ஒரு இது இருக்கும். அதை பற்றி ஒரு தெரியும். ஸோ ப்ராக்டிஸ் பண்ண பண்ண ஈஸியாக எல்லாமே வந்து அழகாக வந்துடும். நெக்ஸ்ட் வந்து ஹம்ஸு. ஒரு லைன் போட்டுக்கோங்க. இந்த மாதிரி போடணும்.
எல்லாமே வந்து ஒரே சைஸில் தான் இருக்கணும். கொஞ்சம் ஹைட்டாக போட்டுக்கோங்க. ஒரே சைஸில் போடணும். கொஞ்சம் ஹைட்டாக போட்டுக்கோங்க. குட்டையாகவும் போட்டுறக்கூடாது, அதுக்காக ரொம்ப போல்டாகவும் போட்டுறக்கூடாது. இந்த மாதிரி போட்டால் தான் கொஞ்சம் டிசைன் வந்து எடுத்து காட்டும் அழகா. இந்த மாதிரி ஒரே சைஸில் வரல அப்படின்னா கீழே ஒரு லைன் போட்டுக்கோங்க. மேலே வந்து சும்மா லைட்டாக, ரொம்ப போல்டாக போடாமல் லைட்டாக ஒரு லைன் போட்டு அதை ஒட்டியே இப்படி ஆல்டர்னேட்டிவாக இது ஒரு ஐடியா, சமமாக போடுறதுக்காக இப்படி நான் சொல்கிறேன். இந்த மாதிரி போட்டோம் அப்படின்னா யூனிக்காக சேமாக இருக்கும். ட்ரை பண்ணி பாருங்கள். எல்லாருமே வந்து ஈஸியாக மெஹந்தி போட்டலாம். அவ்வளோதாங்க ஹம்ஸு. இப்போ இந்த மாதிரி நீட்டாக போட்டோமா, இப்போ இதிலே கொஞ்சம் அகலமாக பெருசாக போட்டோம் அப்படின்னா அதுக்கு பேர் வந்து ஃப்ரில்ஸ். இந்த மாதிரி போட்டோம், மேலே போட்டுட்ருக்கீங்கள, இதுக்கு பேர் வந்து ஃப்ரில்ஸ். ஹம்ஸ் மேலே போடுறதுக்கு பேர் ஃப்ரில்ஸ். இது மாதிரிலாம் போட்டோம் அப்படின்னா ஃபில்லிங்ஸ்க்கு யூஸ் ஆகும். இப்போ நம்ம ஷேட் பண்ணி விட்டோம் அப்படின்னா இது ஒரு டிசைனாக அழகாக தெரியும். நம்மளோட ஓன் க்ரியேட்டிவிட்டி தான். இது மாதிரி தான் போடணும், இப்படி தான் போடணும் இல்லை, நமக்கு வந்து ஓனாக க்ரியேட்டிவ் பண்ணுற மாதிரி இருந்துச்சு, இந்த மாதிரி டிசைன் எனக்கு ஞாபகம் இருக்குது, இந்த மாதிரி போடு அப்படின்னு நம்மளோட க்ரியேட்டிவிட்டி யூஸ் பண்ணி நீங்கள் எப்படி வேணாலும் டிசைன் மேக் பண்ணிக்கலாம். நெக்ஸ்ட்டு வந்து டியர் ட்ராப்ஸ். இதுவும் அதே மாதிரி டாட் ஒரு ப்ரெஷர் வச்சு லைட்டாக அப்படி இழுத்து விட்ருங்க. அவ்வளோதான். ஒரு ப்ரெஷர் வச்சு லைட்டாக இழுத்து விட்ருங்க. டாட்லேயே லைட்டாக இழுத்தோம் அப்படின்னா டியர் ட்ராப். அவ்வளோதான். இப்போ இதுலேயே வந்து ஒரு ஃப்ளவர் மாதிரி எப்படி மேக் பண்ணலாம் அப்படின்னு ஈஸியாக சொல்லித்தரேன் பாருங்கள். டாட் வச்சுக்கோங்க, 3 டாட், ரொம்ப தள்ளி தள்ளி இல்லாமல் கொஞ்சம் நெருக்கின மாதிரி வச்சுக்கோங்க. ப்ராப்பராக ஒரு சிலருக்கு வந்து ஃப்ளவர் மேக் பண்ண வராது, கொஞ்சம் தள்ளி தள்ளி வரும். அந்த மாதிரி இல்லாமல் இந்த ட்ரிக் யூஸ் பண்ணோம் அப்படின்னா அழகாக வரும். 2 டாட்க்கு நடுவில் ஒரு டாட், அதே மாதிரி கீழே 2 டாட்க்கு நடுவில் ஒரு டாட். அவ்வளோதான். இது ஒரு ஃப்ளவர் டிசைன் ஆயிரும். இதை இழுத்து லைட்டாக இழுத்து விட்டோம் அப்படின்னா டியர் ட்ராப்ஸ்லேயே வந்து ஃப்ளவர் மாடல். இந்த மாதிரி குட்டி குட்டி டிப்ஸ் வந்து நம்ம யூஸ் பண்ணோம் அப்படின்னா ஈஸியாகவே வந்து பேசிக்காக எலிமெண்ட்ஸ் எல்லாமே வந்து நம்ம கற்றுக்க முடியும். அடுத்து வந்து ஸ்வெல்ஸ். ஸ்வெல்ஸ் எப்படி போடணுன்னா ஒரு ரவுண்டு, அந்த ரவுண்டுக்குள்ளே அப்படியே வளைச்சி வளைச்சி ஜிலேபி சுற்றுற மாதிரி சுற்றணும். லாஸ்ட்டாக ஒரு டாட். அவ்வளோதான். இதை வந்து ரிவர்ஸில் போடுவாங்க, அந்த மாதிரி போடக்கூடாது, இந்த மாதிரி போட்டோன்னா தான் ஈஸியாக வரும். போட்டு லாஸ்ட்டாக சில பேர் இப்படி புள்ளி வச்சுட்டு அதுக்கப்புறம் இப்படி சுற்றுவாங்க. அந்த மாதிரி சுற்றுனா ஒரு ப்ராப்பராக வராது. ஸோ இந்த மாதிரி பண்ணக்கூடாது, நம்ம வெளியிலேருந்து தான் வரணும். லாஸ்ட்டாக ஒரு டாட். அவ்வளோதான். இதெல்லாம் வந்து நம்ம ஃபில்லிங்க்கு யூஸ் பண்ணலாம். இப்போ இது மேலே வந்து நம்ம ஹம்ஸ் போடலாம். இந்த மாதிரி போட்டோம் அப்படின்னா இது ஒரு டிசைன் ஆயிரும். அது மாதிரி ஒவ்வொரு டிசைனையும் இன்னொரு டிசைனுக்குள்ளே மேக் பண்ணோன்னா அவ்வளோதான். இது ஒரு டிசைன். இந்த மாதிரி தான் நம்மளோட க்ரியேட்டிவிட்டியை வந்து யூஸ் பண்ணிக்கணும். நெக்ஸ்ட் வந்து வைன்ஸ். ஒரு லைன் குட்டியாக ஒரு லைன் மாதிரி போட்டு ப்ரெஷர் கொடுக்கணும், லைட்டாக இழுத்து விட்ருங்க. குட்டியாக ஒரு லைன் ப்ரெஷர் கொடுக்கணும், லைட்டாக இழுத்து விட்ருங்க. இதே கொஞ்சம் நெருக்க போடலாம். இப்போ நான் வீடியோக்கு வந்து தெரியாதுன்னு சொல்கிறதுனால தள்ளி தள்ளி கொஞ்சம் போட்டுட்ருக்கேன். அவ்வளோதான். இப்படி தான் போடணுன்னு ரூல்ஸ் வந்து நம்ம ஃபாலோ பண்ணிட்டோம்னாலே போதும். ஈஸியாக வந்து நம்ம சூப்பராக ப்ரைடல் வரைக்கும் நம்ம அட்டன் பண்ணிடலாம். இது கொஞ்சம் நெருக்கி போடுறேன், மேலே கொஞ்சம் விலகி போட்டிருந்தேன்.
எல்லாருமே வந்து அதை ஃபாலோ பண்ணி ஹோம்ஒர்க் செஞ்சு எனக்கு வாட்ஸ்அப்பில் தனியாக ப்ரைவேட்டாக அனுப்புங்க. நெக்ஸ்ட் வந்து ஸ்பைரல். இப்போ ஸ்வில்ஸ் மாதிரி தான் ஸ்பைரலு. ஸ்வில்ஸ் வந்து 2-3 சுற்று சுற்றணுமா, ஸ்பைரல் வந்து ஒரே ஒரு சுற்று தான், அவ்வளோதான். ஸ்லோவாகவே போடுங்க, அவசரமாக போட வேணாம். ஸ்லோவாக போட்டனாலே அழகாக போடலாம். ஸோ ஸ்லோவாகவே போடுங்க. நெக்ஸ்ட் வந்து இன்வர்ஸ் ஃபில்லர்ஸ். லைட்டாக கர்வ் மாதிரி கொண்டு வரணும், அவ்வளோதான். அதே மாதிரி மேலேருந்து கீழே கொண்டு வரணும், இப்போ கீழேருந்து மேலே கொண்டு வரணும். இதை வந்து இன்வர்ஸ் ஃபில்லர்ஸ்னு சொல்லுவாங்க, ரிவர்ஸ் ஃபில்லர்ஸ்னு சொல்லுவாங்க. கோன் கொஞ்சம் பிளாக்காக இருக்குது, அதனால் எனக்கு ப்ராப்பராக வரமாட்டேங்குது. ஆர்கானிக் கோன் வாங்கினீங்க அப்படின்னா நல்ல ஃப்ளோ வந்து கரெக்டாக இருக்கும். அதில் கூட கொஞ்சம் அப்பப்போ பிளாக் வரும். அந்த மாதிரி வந்து ஆர்கானிக் கோனில் இருக்காது. உங்களுக்குலாம் ஆர்கானிக் கோன் கிடச்சிச்சு அப்படின்னா அதில் ட்ரை பண்ணி பாருங்கள். ப்ராக்டிஸ் கோன் கூட நம்ம யூஸ் பண்ணலாம். இப்போ அது லைட்டாக கர்வ் வந்துச்சு, இதில் வந்து ஹாஃப் கர்வ் மாதிரி கொண்டு வரணும். இது வந்து ஹார்ட் ஷேப் மாதிரி ஃபார்ம் ஆகும். இந்த மாதிரி வரும். கொஞ்சம் போல்டானனால டிசைன் ஒழுங்காக தெரியல. அகெயின் போட்டு காட்டுறேன். இந்த மாதிரி கொஞ்சம் சைடாக போடுங்க. நெக்ஸ்ட் வந்து இன்வர்ஸ் ஃபில்லர்ஸ் மட்டும் எனக்கு இன்னொரு டைம் நான் சொல்கிறேன், பாருங்கள். அதில் ஃபஸ்ட் டைப் நம்ம தெளிவாக போட்டோம், செகண்ட் டைப் மட்டும் கோன் கொஞ்சம் ப்ராப்ளம்னால என்னால் ஒழுங்காக போட முடியல. இந்த மாதிரி கர்வ் தான், கர்வ் போட்டே வரணும். ஹாஃப் கர்வ் மாதிரி தான் போடணும், லைட்டாக பெண்ட் பண்ணி போடணும். அதை வந்துட்டு இதோட ஜாயின் பண்ணிக்கணும். இந்த மாதிரி ஹார்ட் ஷேப் ஃபார்ம் ஆகும். அது வந்து ஸ்பைரல்னு 2 டைம்ஸ் போட்டேன். ஸோ ஸ்பைரல் இல்லை, சர்க்கிள், ஹார்ட் ஷேப்பு, இது நார்மலாக எல்லாருமே போடுவோம். ஸோ பெருசாக டீச் பண்ணணும்னு அவசியம் இல்லை. சர்க்கிள், ஸ்லோவாகவே போட்ட முடியும், நல்லா போடலாம். ஸோ கோன் போடுறப்ப கொஞ்சம் பொறுமையாக போடுங்க. இந்த கிளாஸ் எல்லாருக்கும் ஓரளவு யூஸ்ஃபுல்லாக இருந்திருக்கும்னு நினைக்கிறேன். மறக்காமல் கமெண்ட் பண்ணுங்கள். நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. ஸோ எல்லா கிளாஸையும் வாட்ச் பண்ணிவிட்டு ஹோம்ஒர்க் பண்ண முடிஞ்சவங்க கண்டிப்பாக பண்ணி போடுங்க. எந்த ரெஸ்ட்ரிக்ஷனும் கிடையாது. இந்த டைமிங்கில் தான் போடணும் அப்படின்னா இல்லை, உங்களோட ஃப்ரீ டைம் எதுவோ அதில் வந்து நீங்கள் ஹோம்ஒர்க் பண்ணி எனக்கு அனுப்பலாம். கிளாஸ் ஃபுல்லாக அட்டன் பண்ண பாருங்கள். எல்லோரும் ஃபுல்லாக எல்லா கிளாஸும் அட்டன் பண்ணி ஹோம்ஒர்க் வந்து ப்ராப்பராக அனுப்புனீங்க அப்படின்னா தான் என்னால் உங்களுக்கு சர்டிஃபிகேட் தர முடியும். ஸோ கிளாஸ் எல்லாமே வந்து கம்ப்ளீட்டாக அட்டன் பண்ணிவிட்டு ஹோம்ஒர்க் சென்ட் பண்ணுங்கள். மறக்காமல் உங்களோட ஃபீட்பேக் எனக்கு ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள்.
நம்மளோட சேனலை மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க.